லஞ்சம் வாங்கிட்டா ஏன் அமைச்சரை விட்டு நீக்காமல் போங்க, ஜெயிலில் பிடிச்சி போடணும். உங்கள்கிட்ட யாராவது பொதுமக்கள்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் யார்கிட்டையாவது உங்கள்கிட்ட யாராவது அரசு அதிகாரிகள் லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் விஜய் அண்ணா ஆட்சி நடக்குது. அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தாவேகா ஆட்சி மேலே பயமே இல்லை. ஏன்னா இவங்களுக்கு எதுவும் தெரியாது. திருமாவளவன் இப்போ தாவேகா கிட்ட தான் கூட்டணி வச்சிட்டு இருக்காரு. ஆனா டிஎம்கே நட்பு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சார். குடிமகன்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு சரியான போதை கிடைக்கக்கூடிய சரக்குகளை நாங்கள் விற்கிறோம் அப்படின்னு சொல்லி டாஸ்மாக்கு அந்த இடத்துல நடந்த கஸ்டடியத்துக்கு கூட இவர் எதுவும் வாய் திறக்கலையே சார். இவர் சார்பா இவர் கட்சியில் யாருமே வாய் திறக்கல. வாய் திறக்கல. $6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜய் டீனா. இன்றைய நேர்காணல்ல நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் நாதன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 2ஆம் கட்டம் அமைச்சர் கூட்டம் நடந்திருக்கு. அதில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்பு பற்றி பேசியிருக்காங்க. உண்மையாலுமே இந்த தாவேகா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு 50-60 நாளில் லஞ்ச ஒழிப்பெல்லாம் நல்லாவே ஆயிருக்குல்ல சார், சீரமைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த அமைச்சரவை கூட்டத்தில் விஜய் என்ன பேசினாருன்னு பத்திரிகையில் என்ன செய்திருந்திருக்குன்னா, அமைச்சர்கள் யாரும் லஞ்ச புகாரில் சிக்கிடக்கூடாது, அப்படி சிக்கிட்டீங்கன்னா நான் தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு வேறுபாடு பார்க்க மாட்டேன், நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. உங்களை அமைச்சரவையை விட்டு நீக்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அமைச்சரை விட்டு நீக்காமல் போங்க, ஜெயிலில் பிடிச்சி போடணும் லஞ்சம் வாங்கிட்டா, அப்படி அவர் சொல்லலை. மற்றபடி நீங்கள் இப்போ கரூரில் பேசும்போது விஜய் சொல்கிறாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் போய் பாருங்கள், லஞ்சம்லாம் குறைஞ்சிருக்கு. ஆமாம், இல்லை லஞ்சமே இப்போ யாரும் வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள்கிட்ட யாராவது பொதுமக்கள்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் உங்கள்கிட்ட யாராவது அரசு அதிகாரிகள் லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் விஜய் அண்ணா ஆட்சி நடக்குது, அதனால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள் இப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த இடைக்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பழனியில் ஒரு 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. இதற்காக அங்கே இருந்த பத்திரத்துறை அலுவலரை லீவ் போட வச்சுட்டு கொடைக்கானல்லேருந்து ஒருத்தரை வரவழைத்து அவரை வைத்து இதை முடிச்சிருக்காங்க. இப்போ சிபிசிஐடிலாம் போட்டு விசாரிச்சிட்ருக்காங்க. அப்போ இந்த 100 கோடி ரூபாய் ஊழல் அப்படின்றது எப்படி நடந்துச்சு? அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தாவேகா ஆட்சி மேலே பயமே இல்லை. ஏன்னா இவங்களுக்கு எதுவும் தெரியாது. விஜயில் தொடங்கி நீங்கள் கடைசி அமைச்சர் வரைக்கும் இவர்களுக்கு எதை பற்றியும் எதுவும் தெரியாது. நம்ம தான் இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன வேணால் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இல்லைன்னா இந்த பழனி முருகன் கோயிலுக்கு சொந்தமான இந்த 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த நிலம் என்பது இவ்வளவு ஃப்ராடு வேலை செய்து விற்கப்படதற்கு வாய்ப்பே இல்லை. இப்போ உயர்நீதிமன்றம் அதை கேன்சல் பண்ணியிருக்குது. எப்படி அதை எப்படிலாம் ஃப்ராடு பண்ணியிருக்காங்கன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது ஒன்று. அடுத்தது இங்கே செங்கல்பட்டு காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு ஊராட்சி தலைவராக இருக்கிறார். அவர் வீராசாமின்னு நினைக்கிறேன். அவர் அது ஒரு ஒப்பந்ததாரர்கிட்ட 30,000 ரூபா கேஷ் வாங்குறாரு. இந்த வீடியோ வைரலாக இருக்குது. அதுக்கு முன்னாடி அவர் ஜிபேயில் 50,000 1 லட்சம் கொடுத்துருக்கிறாரு. இப்போ 30,000 கொடுக்குறாரு. அதை வாங்கி தன் மனைவிட்ட கொடுக்குறாரு. அவங்க ஹேண்ட்பேக்கில் வைக்கிறாங்க. இப்போ அவர் காவல்துறையில் புகார் கொடுத்துருக்கிறாரு. நான் சாலை பணி ஒப்பந்தம் எடுத்தேன், அதை எனக்கு வர வேண்டிய பணத்தை கொடுக்கறது கேட்டேன், அவர் லஞ்சம் கேட்டார், அதனால் இது கொடுத்துருக்குறேன், அவர் மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த வீடியோ வெளியே வந்ததுனால அவர் மேலே கட்சியை விட்டு நீக்கிட்டு அவரை கைது பண்ணியிருக்காங்க. ஒரு கால் வீடியோ வரலன்னு வச்சுங்க, அமைக்கிட்டு இருப்பாங்க. வீடியோ வராமல் இந்த ஒப்பந்ததாரர் புகார் கொடுத்துருந்தா ஒன்றும் நடவடிக்கை எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதனால் இப்போ இதிலேருந்து என்ன பாடம் கற்றுருப்பாங்க தாவேகா நிர்வாகிகள்னா, நம்ம இனிமேல் லஞ்சம் வாங்கும்போது ஆதாரங்களை வைத்து கொண்டு வாங்கக்கூடாது, ஆதாரம் இல்லாமல் எப்படி ரகசியமாக டீலை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
மற்றபடி சேலத்தில் ஒரு 100 நாள் வேலை திட்டத்தில் ஏன் தெரிஞ்சவங்களுக்கு தான் வேலை கொடுக்கணும், தெரியாதவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அப்புறம் அவங்கள்ட்ட கமிஷன். இங்கே இதில் வேலூர் செங்கல் சூளையில் ஒரு செங்கல் சூளை மாதத்துக்கு 1 லட்ச ரூபா மாமல் கொடுக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. திருவாரூரில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளில் அவங்கள்ட்ட மாதத்துக்கு ஒரு அமௌண்ட்டு கேட்டிருக்காங்க. அதை கண்டித்து அங்கே டாஸ்மாக் பணியாளர்கள் எல்லாருமே போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஆனால் டாஸ்மாக் நிறைய க்ளோஸ் ஆயிருக்குல்ல சார். அதுக்கு இப்படி வந்து இந்த லஞ்சம் என்பது வந்து தாவேக ஆட்சியில் அப்படின்னு ஒன்றும் மாறிடல. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி மாறுது அப்படின்னு சொன்னால் ஒரு மாதமோ 2 மாதமோ பெரிய ஊழல் லஞ்சம் என்பது வந்து இருக்காது. ஏன்னா இந்த ஆட்சி மாற்றம் இருக்கிறதுனால அதிகாரிகள் கொஞ்சம் பயப்படுவாங்க. எதுக்கு பயப்படுவாங்கன்னா லஞ்சம் நம்ம வாங்குறத பிடிச்சிருவாங்கன்னு அந்த அர்த்தத்தில் இல்லை. புதிய ஆட்சியாளர்கள் நமக்கு ஆதரவாக இருப்பாங்களா எதிராக இருப்பாங்களா, நம்மளை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு இது தெரியாது, ஸ்டாண்டு தெரியாது. அது தெரியாத வரைக்கும் கொஞ்சம் நியூட்ரலாக நடப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க இருப்பாங்க. அப்புறம் ஒரு 3-4 மாதம் கழிச்சு செட்டில் ஆன பிறகு இவங்களை பற்றி தெரிஞ்சிடும். சரி, இந்த ஆட்சியாளருடைய லிமிட் வந்து இவ்வளவுதான், இவங்களுக்கு அதை பற்றி தெரியாது, அதனால நம்ம வேலைகளை தொடரலாம், லஞ்சம் வாங்குறதோ இதெல்லாம் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் இப்போ தாவேக ஆட்சி வந்த பிறகு அதிகார வர்க்கத்துக்கு இவர்களை பற்றி பெரிய பயமே இல்லை. அதுதான் முக்கியமான காரணம். அதனால் லஞ்சம் ஊழல் என்பது வந்து இந்த தாவேக ஆட்சியில் ஒழியவில்லை என்பதுக்கு தான் இந்த 100 கோடி நிலம் வந்து காரணம். அடுத்தது நீங்க போதைப் பொருள் கேட்டீங்க. போதைப் பொருள் மற்றும் மெயினா வந்து இந்த டாஸ்மாக் வந்து மூடுவோம்னு சொன்னாங்க, பட் நிறைய க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி போதைப் பொருள் வந்து எந்த அளவுக்கு சார் இருக்கு? இல்லை, இப்போ டாஸ்மாக்லேயே ஒரு 710 கடைகள் மூட போறோம்னு சொன்னாங்க. கோயிலுக்கு பக்கத்தில், பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில், மருத்துவமனைகள், இதற்கு ஒரு 500 மீட்டர் தூரத்தில் இருக்கிறத மூடுவேன்னு சொன்னாங்க. ஆனால் மாநிலத்தில் பல இடங்களில் கோயில் மற்றும் மருத்துவமனை, பள்ளிக்கூடங்கள் பக்கத்தில் இருக்கிற டாஸ்மாக் மூடலைன்னு சொல்லி பல செய்திகள் வந்துகிட்டு இருக்குது. இது குறித்து ஒரு உண்மை நிலை நமக்கு தெரியல. எத்தனை கடைகள் மூடியிருக்காங்க இதை பற்றி ஒரு ஆர்டிஐல கேட்கும்போது உரிய பதில் வந்து தாவேக அரசு கொடுக்கல. அதை பற்றி ஒரு வெள்ளறிக்கை வந்தாதான் எவ்வளவு மூடியிருக்காங்க அப்படின்றது தெரிய வரும். அடுத்தது இப்போ இவங்க என்ன நீங்க கேட்டீங்க, போதைப் பொருள் ஒழிப்புக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு. இப்போ டாஸ்மாகில் இருக்கக்கூடிய சரக்கு அது எல்லாம் கெமிக்கல் அதிகமாக இருக்குது, போதை அதிகமாக வரமாட்டாங்குது, போன ஆட்சியில் சரியாக கொடுக்கல, அதனால் இந்த ஆட்சியில் வந்து நல்ல சரக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக புதுசாக வெளி மாநிலங்கள்லேருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் கொண்டு வரப்பட்ட சரக்குகளை விற்க போகிறாங்க. இது வந்து டாஸ்மாக் நிர்வாகம் முடிவு பண்ணியிருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. அப்போ குடிமகன்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு சரியான போதை கிடைக்கக்கூடிய சரக்குகளை நாங்கள் விற்கிறோம் அப்படின்னு சொல்லி டாஸ்மாக்கு அதை அப்படி நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு. இது என்னன்னு சொல்லுவீங்க? ஏற்கனவே வந்து மக்கள் அங்கே போகிறாங்க, குடிக்கிறாங்க, குடிக்க அடிக்ட் ஆகிருக்கிறாங்க, குடிக்காமல் ஒன்றும் பண்ண முடியலன்ற நிலைமை இருக்கும்போது இன்னும் வந்து நல்ல போதையில் நல்ல போதை கெட்ட போதைன்னு ஒன்று இருக்குமா? போதைன்னா அது போதை தான். இது ஒன்று. அடுத்தது வந்து இந்த ரெட்ரோ பார் இருக்கு இல்லையா, அதாவது வந்து டாஸ்மாக் பக்கத்திலேயே ஒரு உணவகங்களும் இருக்கும், அதே போல வந்து பாரும் இருக்கும், ஹோட்டல் கம் பார். இந்த ரெட்ரோ பார் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம், நிறைய இது ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சு வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னா பல டாஸ்மாகில் வந்து இல்லீகலாக பார் நடக்குது. அந்த இல்லீகல் பார் வந்து போன ஆட்சியின் போது அது திமுக அல்லது அதிமுக அவங்க யார் செல்வாக்கோ அவங்க கண்ட்ரோலில் இருக்கும், அல்லது அனுமதி பெற்ற பார்கள் கூட இந்த மாதிரி கட்சிகள் மாறி மாறி ஏலம் எடுக்கிறது தான் இருக்கும். இப்போ அதுக்கு பதிலாக இந்த பார் டைப், ஹோட்டல் பார் டைப் இதை வந்து கொண்டு வர போகிறாங்களாம். அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது இவர்கள் 710 கடையை மூடுனாங்கன்றதே நமக்கு உறுதியாக தெரில. சரி, ஒரு பேச்சுக்கு மூடுறதா வச்சுக்கிட்டா கூட மற்ற கடைகளில் வந்து புது புது சரக்கு இருக்கிறாங்களாம். இப்போவே டாஸ்மாகில் வந்து 100 வகையான சரக்கு விற்கப்படுது அப்படின்னு யோசிச்சுங்க. 100 வகையான வெரைட்டியான சரக்கு வந்து அங்கே இருக்கு, பீர்லேருந்து மற்ற எல்லா வகைகளுமே. இப்போ அந்த 100 இன்னும் அதிகரிக்க போகிறாங்க. அது வந்து விலை அதிகமாக இருந்தாலும் ஒரு தரமான பீரு, தரமான சாராயம் அப்படின்னு சொல்லி விற்க போகிறாங்க. அதனால் வந்து டாஸ்மாக் முன்னிலும் இருந்ததை விட ஒரு சீரும் சிறப்புமாக இயங்குவதற்கான வேலைகளை தாவேக செய்திருக்கிறது. அடுத்தது போதைப் பொருள். ஆமாம், போதைப் பொருளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க வந்து இவர்கள் பற்றி ஒரு போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போடுறதா சொன்னாங்க. இன்னும் அதை வந்து போடலைன்னு நினைக்கிறேன். அப்படியே போட்டாலும் ஏற்கனவே அதற்கான டிபார்ட்மெண்ட் பிரிவுகள்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. இப்போ போதைப் பொருள் என்பது இப்போ
இங்க பண்ணை வீடுகள்ல நடக்குது இல்லையா, கிழக்கு இதுல ECR கடற்கரை சாலை ECR, அங்க இருக்கக்கூடிய பண்ணை வீடுகள்ல இந்த மாதிரி சினிமா அல்லது அரசியல்வாதிகள், முதலாளிகள் இவங்களுக்கான இது நடக்கும்போது அங்க இது வந்து புழக்கத்தில் இருக்கு. கீழ் லெவல்ல வந்து கஞ்சாவோ இல்லை கஞ்சா கலந்த சாக்லேட் வகைகளோ இதை கொடுக்கறது அப்படின்றது இருக்கு. இவர்கள் நினைத்த மாத்திரத்தில் இதில் குறிப்பாக இதுக்கு யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா இளைய தலைமுறை தான். அப்போ இந்த இளைய தலைமுறை தாவேகாவினுடைய ஓட் பேங்க்லேயும் கணிசமானவர் வந்து இளைய தலைமுறை தான். இப்போ நீங்கள் அவர் பேர் என்ன, கில்லி சரத், தாம்பரம் எம்எல்ஏ மற்றும் அமைச்சராக இருந்தவர். அவர் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி IPL மேட்ச் நடக்கும்போது ஒரு ஃபோனில் வந்து ஒரு பவுடரை வச்சு இது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டில் வந்து வெட்டுறாரு. வெட்டி அப்படி இப்படி பண்றாரு. பார்த்துருக்கீங்கல்ல? நான் பார்க்கல சார். நீங்க பல ஹாலிவுட் படங்கள்ல பார்த்துருக்கீங்க, அந்த மாதிரி சீன்ஸை பார்த்துருக்கீங்க. அதுதான் கேட்டேன். அதே மாதிரி ஒரு செய்யறாரு. அப்புறம் இது சோசியல் மீடியாவில் இது வந்து வைரலாகி எல்லாரும் இதை பற்றி பேசின பிறகு அவர் என்ன விளக்கம் கொடுத்தாருன்னா, இது என் குழந்தைக்கான காய்ச்சல் மாத்திரை, சும்மா பேராசிட்டமால் மாத்திரையை வச்சு தான் நான் வந்து வெட்டி தூளாக்குனேன். நீங்கள் ஒரு ஃபோனில் பேராசிட்டமால் மாத்திரையை வச்சு வெட்டினீங்கன்னா என்ன ஆகும்? மாத்திரை தெரிச்சு ஓடிடும். அதை வந்து பவுடர்லாம் பண்ண முடியாது. அப்போ இதை எதிர்த்து திமுக ஆர்ப்பாட்டமே பண்ணிருச்சு. அத பேப்பருக்குள்ள வச்சுதான் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து வச்சு இடிச்சு கொடுப்பாங்க. இவர் செல்போன் மேல வச்சு முதல்ல குழந்தைங்களுக்கு யாரு எந்த டாக்டர் சிறப்பு தான் கொடுப்பாங்க, டேப்லெட் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே டேப்லெட் நுணுக்கிறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு ஒளி வேணும், பேப்பர்லாம் வச்சு இது பண்ணுவாங்க. செல்போன்ல அது கார்டை வச்சு எப்படி பண்ண முடியும்? அப்ப இன்னைய வரைக்கும் வந்து அவரு சார்பா வந்து விஜய் வாயை திறக்கல. விஜய் தானே முதலமைச்சர், என் அமைச்சர்கள் தப்பு பண்ணிட்டா நான் வந்து கடுமையாக நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னார்ல. இப்போ இதை பற்றி சொல்லுங்க, ஏன் நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அப்போ இந்த இளைய தலைமுறையை எப்படி நீங்க வந்து காப்பாற்ற போறீங்கன்னா அதில் ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கு. என்ன கான்ஃபிளிக்ட் இருக்குன்னு சொன்னா, இப்போ இளைய தலைமுறையா சரி, இப்போ விஜய் ஆட்சி நடக்குது, பைக்ல 3 பேர் போகலாம், ஹெல்மெட் போக தேவையில்லை, இப்போ இந்த வீலிங் செய்யறது, இந்த மாதிரி பைக் சாகச வேலைகள் செய்யறதெல்லாம் சமீபத்தில் வந்திருக்கு. இங்கே அடையாறுல யாரோ ஒரு 2-3 பசங்களை எல்லாம் போலீஸ் வந்து கைது பண்ணியிருக்கிறது. முன்ன வந்து ஓரளவு பயந்து இருந்தவங்கெல்லாம் இப்போ வந்து நம்ம ஆட்சி நடக்குது, நம்ம தலைவர் தளபதி ஆட்சி நடக்குதுன்னு சொல்லி அவங்க அதை உரிமையா எடுத்துக்கிட்டு போற மாதிரி இருக்கு. ஏன் சார் இப்போ இதுக்கு மௌனமா இருக்காரு அப்படின்னு சொல்றீங்களா? இவன் வந்து இப்போ கஸ்டடி டெத்துக்கு கூட, இப்போ நான் தூத்துக்குடியா கன்னியாகுமரி மாவட்டமா சார், அந்த இடத்துல நடந்த கஸ்டடி டெத்துக்கு கூட இவர் எதுவும் வாய் திறக்கலையே சார்? இவர் சார்பா இவர் கட்சியில் யாருமே வாய் திறக்கல. வாய் திறக்கல. அவர் வந்து என்ன குற்றம் அப்படின்னா 200 கிராம் வந்து குட்கா வித்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்றதான் குற்றச்சாட்டு. இந்த இதெல்லாம் ஒரு சாதாரண குற்றச்சாட்டு தான். இதுக்கு வந்து அவரை பிடிச்சிட்டு போய் அடித்து அப்புறம் ஜெயிலையும் வச்சு அடித்து கொண்டுடுறாங்க. இப்போ அந்த குடும்பம் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு அந்த டெட் பாடியை வாங்க மாட்டோம், இங்கே விஜய் வந்து இதை நேரடியாக எங்கள்கிட்ட வந்து பேசணும், இதை பற்றி அறிவிக்கணும், எங்களுக்கு அரசு வேலை தரணும் இப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் எதிர்கட்சியாக, அதாவது கட்சி ஆரம்பித்த புதுசில் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த கஸ்டோடியல் டெத்து குறித்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமே பண்ணார். ஆர்ப்பாட்டம் பண்ணி திமுகவுக்கு சவால்லாம் விட்டார். இவ்வளோ கஸ்டோடியல் டெத் நடந்திருக்குதே, உங்கள்கிட்ட ஏதாவது பதில் இருக்கா, உங்கள்கிட்ட பதிலே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். இங்கே திருப்புவனம் அந்த செக்யூரிட்டி இறந்து போனார் இல்லையா ஸ்டாலின் ஆட்சியில், அப்போ அவர் அஜித்குமார் நினைக்கிறேன், அவரை இதுக்கு வந்து விஜய் நேரெல்லாம் போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அதை நடவடிக்கை எடுக்கிறாங்க, சிபிஐ விசாரணை வேணும்னு சிபிஐக்கு கொடுத்துட்றாங்க, அந்த போலீஸ் எல்லாம் கைது பண்ணிடுறாங்க. அவரும் ஃபோன் பண்ணி சாரி கேட்குறாரு. அப்போ விஜய் என்ன சொன்னார், சாரி கேட்டால் போதுமா அப்படின்லாம் சவுடால் விட்டார். இப்போ இந்த கன்னியாகுமரியில் நடந்திருக்கு, இங்கே புழல்லையும் ஒன்று நடந்திருக்கு. புழல்லையும் ஒருத்தர் வந்து இறந்து போயிருக்காரு, அதுவும் கஸ்டோடியல் டெத்து தான். இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு இது மாதிரி 4 நடந்திருக்கு. இந்த 4 இப்போ கன்னியாகுமரியில் நடந்ததுக்கு தான் அவங்க குடும்பத்தினர் வந்து கேட்குறாங்க, குறிப்பாக இறந்து போனவருடைய சகோதரி கேட்குறாங்க, விஜய் வந்து இதை பற்றி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி. இவர் வந்து அதை பற்றி பேசவும் இல்லை, கான்டாக்ட் பண்ணவும் இல்லை, எந்த அறிக்கையும் அவர் கொடுக்கல. அப்போ கஸ்டோடியல் டெத்து உங்கள் ஆட்சியிலையும் நடக்குது. அப்போ போன ஆட்சியில் நடக்கும்போது நீங்கள் அவ்வளோ சவுண்ட் விட்டீங்க, அதெல்லாம் கேள்விகள்லாம் கேட்டீங்க. இப்போ அந்த அறச்சீற்றம் இப்போ என்ன ஆச்சு? அப்போ தான் ஆட்சியில் நடந்தால் ஒரு நீதி, மற்றவங்க ஆட்சியில் நடந்தால் ஒரு நீதி அப்படின்னு ஒரு பாகுபாட்டோடு தான் விஜய் வந்து பார்க்குறாரு. அதனால் போதைப் பொருளாக இருக்கட்டும், கஸ்டோடியல் டெத்தாக இருக்கட்டும், இதையெல்லாம் இவர்கள் நினைப்பது போல் வந்து அப்படி குறைக்கவோ செய்யவோ பண்ண முடியாது. அது வந்து மொத்த சமூக ரீதியான ஒரு மாற்றங்கள், போராட்டம், மக்கள்கிட்ட பிரச்சாரம், அதையெல்லாம் வந்து செய்யணும்.
ஆனால் அதை வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதி போல சுருக்கி அதை வந்து எளிமைப்படுத்தி இதை நான் வந்தால் செய்வேன் அப்படின்னு வாய் விட்டது விஜய். நீங்க சொல்றது சரிதான். ஸோ தாவேகா சைட்ல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து அன்எக்ஸ்பிளைன்டாவே இருக்கு சார். பேரலா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து திருமாவளவன் வந்து இப்போ தாவேகா கிட்ட தான் வந்து கூட்டணி வச்சிட்டு இருக்காரு. ஆனா வந்து டிஎம்கே வந்து நட்பு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சார். இது வந்து கொஞ்சம் அன்யூஷுவலா இருக்கு. இதுல ஏதாவது ஒரு உள்குத்து இருக்குமா? உள்குத்தெல்லாம் இல்லை, அவர் தாவேகா கூட்டணிலாம் இருக்கிறாரு. தாவேகா கூட்டணியில் வன்னியரசு அவருடைய கட்சிக்காரர் தான் அமைச்சராக இருக்கிறாரு. இவர் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டோம்னு சொல்கிறாரு. கூட்டணியை விட்டு வெளியே வந்தாலும் நாங்கள் திமுக ஒரு நட்போடு இருக்கிறோம். காரணம் வந்து அவங்க பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரு இதில் இருக்கிறதுனால இதுவும் சொல்லியிருக்காரு. பிஜேபி எதிர்ப்பதற்கு திமுகவும் தாவேகாவும் ஒரே அணியில் இருக்கணும், இந்தியா கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. அதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால், முற்றிலும் திமுகவை முறித்து கொண்டு வர முடியாது. இதுக்கு முன்னாடி கொள்கை கூட்டணி, இந்துத்துவம் பாசிசத்துக்கு எதிராக கூட்டணி அப்படின்னு சொன்னது நீங்கள் தான். அப்படி இருக்கும்போது அதை முறிச்சிட்டு வந்தது பிரச்சனை ஆகுது. அப்போ அதை பேலன்ஸ் பண்ணுவதற்காக அது மாதிரி அவர் சொல்கிறாரு. மற்றபடி தாவேகா கூட்டணியில் தான் இருக்கிறாங்க, அந்த அமைச்சரவையில் தான் இருக்கிறாங்க. அதனால அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் சூப்பராக அப்டேட் கொடுத்தீங்க சார். வரப்போகிற பதிவுகளை நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி. பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.